நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஒருபோதும் நிறைவேற்ற காங்கிரஸ் அனுமதிக்காது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் விவசாயிகள் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய அரசுக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். நிலம் கையகப்படுத்தும் அவசர சட்டத்தை நிறைவேற்ற பாஜக தலைமையிலான மத்திய அரசு துடிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் நாடாளுமன்றத்தில் ஒருபோதும் இதனை நிறைவேற்ற காங்கிரஸ் அனுமதிக்காது என திட்டவட்டமாக கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பாஜக நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதாகவும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் இருந்தால் நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையிலே இந்த சட்டத்தை நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று தேர்தல் அறிக்கை சொன்னார்களா? தேர்தல் அறிக்கை முழுமையாக நிறைவேறிவிட்டதா? தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டு சொல்லாத வாக்குறுதியை நிறைவேற்றினால் நாங்கள் பாராட்டலாம். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஓராண்டு முடிய போகிறது. உங்கள் பதவி காலத்தில் 20% முடிய போகிறது. 1% கூட ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. ஒரு புரட்சிகரமான சட்டம், உங்கள் சம்மதத்தோடு நிறைவேற்றப்பட்ட புரட்சிகரமான சட்டத்தை இன்று கை வைக்கிறீர்கள் என்றால் உங்களை நாங்கள் சந்தேகப்படுகிறோம், உங்கள் எண்ணத்தை சந்தேகப்படுகிறோம். இது விவசாயிகளுக்கு எதிராக இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்.